ஹாய் ஃபர்ஸ்ட் உங்கள் டைசன் அப்டேட். ஸோ ஃபைனலாக நம்ம தளபதியோட கடைசி படமான தளபதி சிக்ஸ்டீனுக்கான அஃபிஷியலான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அண்ட் டைட்டில் விழுந்து பண்ணிட்டாங்க. படத்துக்கான டைட்டில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜன நாணயம் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சிருக்காங்க. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு டைட்டில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாளைய தீர்ப்பு அப்படிங்கிறது தான். நம்ம தளபதியோடைய ஃபர்ஸ்ட் படத்தோட டைட்டில் தான் கடைசி படத்துக்கான டைட்டிலாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணோம். பட் ஆனால் ஜன நாணயம் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி சிக்ஸ்டீனுக்கு டைட்டில் வச்சிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை பொறுத்தவரைக்கும் படத்தோட செல்ஃபி போஸ்டர் நம்மளுக்கு வந்து ஞாபகம் வந்து படுத்துது. இதே மாதிரி ஒரு போஸ்டர் படத்துலேருந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே போஸ்டர் மாதிரி தான் இந்த ஒரு போஸ்டருமே இருக்கும் செய்யுது. நம்ம தளபதியோட ஷர்ட்டில் ஆரம்பித்து எல்லாமே வந்து அப்படி தான் இருக்கு. அண்ட் பின்னாடி நிறைய மக்கள் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. எல்லாரும் வந்து ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு அப்படியே வந்து நிற்கிற மாதிரியும், விஜய் சார் அவங்க எல்லாருக்கூடயும் சேர்ந்து செல்ஃபி எடுக்கிற மாதிரி இந்த ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இருக்கும் செய்யுது. போஸ்டரை பார்க்குற ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு. அண்ட் என்ன ஒரு விஷயம், இந்த ஒரு படம் பகவான் கேசரி படத்தோட ரீமேக் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருந்த நிலையில, இப்போ ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பார்க்கும்போது அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் இருக்கே தவிர்த்து, இது அந்த ஒரு பகவான் கேசரி படமாலாம் வந்து இல்ல. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பார்க்கும்போது, சுத்தமா அந்த ஒரு படத்துக்கும் இதுக்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் இருக்கிற மாரி தெரியல. என்டையர்லி ஒரு பொலிட்டிக்கல் படமா தான் இருக்கு. ஒரு ப்ராப்பர் பொலிட்டிக்கல் படமா தான் இருக்கும் அப்படிங்கிறது, ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பார்க்கும்போது எனக்கு ஃபீல் வந்து ஆச்சு. இந்த ஒரு படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பார்க்கும்போது தோணுன விஷயம் வந்து இதுதான். இந்த ஒரு படம் வந்து ஒரு ரீமேக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணவும் செய்யல. ஒரு ப்ராப்பர் பொலிட்டிக்கல் படமா, ஹைசினத்தோட ஒரு ப்ராப்பர் படமா இந்த ஒரு படம் இருக்கும். ஜனநாயகம் அப்படிங்கிற இந்த ஒரு படம் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பார்க்கும்போது தோணவும் செஞ்சுச்சு. ஸோ நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கீழ கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம தளபதியோட லுக்க பொறுத்தவரைக்கும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ ரீசென்ட் டேஸ்க்கு இப்போ மாஸ்டர்லேருந்து ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, லாங் ஹேர் லுக்ல தான் நடிச்சுட்டு வந்திருந்தாரு. இப்போ இந்த ஒரு படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, என்டையர்லி நம்ம வந்து மாஸ்டருக்கு முன்னாடி விஜய் சார் வந்து ஒரு லுக்ல இருந்து இருந்தார் இல்லையா? ஷார்ட் ஹேர் லுக்ல. ஸோ அந்த ஒரு லுக்ல தான் முழுக்க முழுக்க இந்த ஒரு தளபதி 69 படத்துல இருக்க வந்து போறாரு. சாரி, ஜனநாயகம் படத்துல இருக்க வந்து போறாரு. ஸோ படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். அண்ட் ரிலீஸ் டேட்ட பொறுத்தவரைக்கும் படம் வந்து அக்டோபர் தான் ரிலீஸ் ஆக வேண்டியது. இந்த வருஷம் அக்டோபர் தான் ரிலீஸ் ஆகுறதா இருந்துச்சு. பட் மேபி இந்த ஒரு படம் வந்து அடுத்த வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு மாதிரி சொல்லவும் செய்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இப்போ இந்த ஒரு போஸ்டர்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரிலீஸ் டேட்ட மென்ஷன் பண்ணல. ஸோ அதனால மேபி இந்த வருஷம் நம்ம தளபதி ஜோடி படம் இல்லாம இருக்கறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கவும் செய்யுது. 2026 பொங்கலுக்கு இந்த ஒரு ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கவும் செய்யுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.